ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசியான சீஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்பு ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி பாஸ்தா எடுத்துக்கலாம். ஒரு இதில் தண்ணி காய வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். கடாயில் தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிடுறோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி எடுத்து கோல்டு வாட்டர் எடுத்து ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி வச்சிடணும். அதே கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான் சேர்க்குறோம், அதுக்கு மேலே எதுவும் சேர்க்கல. பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை சேர்க்குறோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கிறத சேர்க்குறோம். குறைவான எண்ணெய் தான். இதில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி, அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகா கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆயிரும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குடமிளகாய் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள், சீரகத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாஸ்தாவை அதில் சேர்க்குறோம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடக்கூடியது தான். வீட்டில் பாஸ்தா மட்டும் இருந்தால் போதும். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து சீஸ் ஆட் பண்ணுறோம், துருவி வச்ச சீஸு. இது நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் போக இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறோம், புளிப்பு டேஸ்ட்டுக்காக வேண்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்பைசி சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.